உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவங்கள பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா, தங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, எங்களை முன்னுக்கு வர தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்பாரு. கேட்டிருப்பீங்க எல்லாரும். அது உண்மையும் கூட. ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஒண்ணு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, 100 வருஷம் ஆற ஒரு இயக்கம். அதே காலகட்டத்தில் ஆரம்பிச்ச ஒரு RSS இயக்கம், அதன் சார்பு இயக்கம்லாம் இன்னைக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது கண்கூட உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்கதான். எதனால அதுக்கு காரணம் அவங்கன்னு நாங்க சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, கடந்த 7 வருஷத்துல 2016 அவங்க ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், வைகோ, விஜயகாந்த் அவர்கள், GK வாசன் அவர்கள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல ஒரு 3.5% வாக்கு தான் வாங்கினாங்க. ஆனா அதை தொடர்ந்து இருந்தாங்கன்னா படிப்படியா முன்னுக்கு வந்திருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் வெற்றிடத்தை பெரிய அளவுல அவங்களால இட்டு நிரப்பியிருக்க முடியும். ஆனா அதை அவங்க பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அவங்கள புறக்கணிச்சதா நினைச்சாங்க. ஆமா, உண்மையிலேயே மக்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மக்கள் புறக்கணிச்சாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் 2016 ஒட்டுமொத்தமா அந்த கூட்டணி வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் 3.5%. அந்த பயம் இது வரைக்கும் இன்னும் அவங்களை விட்டு போகலங்க. காலங்காலமா இந்த திராவிட கட்சி இல்லைன்னா இந்த திராவிட கட்சி, இந்த திராவிட கட்சி இல்லைன்னா இந்த திராவிட கட்சி, இப்படியே பயணிச்சவங்க 2021 2017 போய் ஸ்டாலின் கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. 2018 அமரர் கருணாநிதி காலமாகிறாரு. அதுக்கப்புறம் 2019 எலெக்ஷன்ல கூட்டணி அமைக்கிறாங்க. அதுலயும் சொற்ப எண்ணிக்கையில மட்டும்தான் அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கப்படுது, ஜெயிக்கிறாங்க. அதுல எதுவும் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஜெயிச்சோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சி கிட்ட அவங்க எல்லாருமே ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அளவுக்கு தான் இருக்காங்க. இதை சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. சரி, 2021 அவங்களுக்கு ஒரு வழி இல்லை, ஆனா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே திரையுலகில இருந்து வந்திருந்த கமலஹாசன் ஒருத்தர் மக்கள் நீதி மையம்னு ஒரு மையத்தை ஆரம்பிச்சாரு. நான் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல நடுவுல நிக்கிறேன்னாரு. இன்னைக்கு அவரு எங்க நிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச அரசியல் பார்வை வரைக்கும் நான் அவங்களை உற்று நோக்குறேன். 2021 இதே ஒரு தொகுதி பங்கீடு பிரச்சனைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்தது. எங்களை இத்தனை வருஷ அரசியல் அனுபவத்துல நாங்க இவ்வளவு கம்மியான தொகுதிகள்ல நாங்க போட்டியிடல அப்படின்னு அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க, தலைவர்கள் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கட்சியில இருந்தே பேசினாங்க. ஆனா ஏன் மாற்றா வந்த ஒரு கமலஹாசன் கட்சியில போய் இவங்க கூட்டணி வைக்கல அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்தது. அது வரைக்கும் நடக்கவும் இல்லை. அவங்க கூட்டணியே வைக்கல. கடைசியில திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த 6 தொகுதியில நின்னாங்க, ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சி போயிட்டு இருக்கு. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி கிடையாது. இப்பவும் அதே தொகுதி பங்கீடு, தொகுதி ஒதுக்குறதுல சிக்கலு, இடம் ஒதுக்குறதுல சிக்கலு. ஆனா இன்னைக்கு இன்னொரு மாற்று சக்தியா தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் அதே நடிகர் இதுல இருந்து வந்திருக்காரு. ஆனா அவர்கிட்டயும் போக மாட்டேன்றாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள். வைகோ அவர்கள் இன்னைக்கு சரணாகதி தான். ஒரு தொகுதியில போட்டிடுறதுக்கு எதுக்கு அவர் அந்த தொகுதியை கூட வாங்கியிருக்காருன்னு தெரியல நமக்கு. ஆனா இது அரசியல் அப்படியே நம்ம உற்று நோக்குவோம். ஜனங்களுக்கு ஒண்ணு மட்டும் புரியல, சில அரசியல் பார்வையாளர்களுக்கும் ஒன்னும் புரியல.
விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப இழிவா நடத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா, அது உங்களை மட்டும்தான்ன்ற மாதிரி கிடையாது, அவங்க எல்லா கட்சியுமே அப்படிதான் நடத்துறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மாற்று சக்தியா தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக முடியாது, அங்க பிஜேபி இருக்கு, அவங்க வந்து ஒரு மதவாத கட்சி. ஆனா ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க போக மாட்டேன்றீங்க? இடம் தர மாட்டேன்றாரா? நீங்க திமுகவுல எதிர்பார்க்கிறத விட 3 மடங்கு அதிகமான இடங்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒதுக்குவாரே, கொடுப்பாரே உங்களுக்கு. நீங்க ஏன் போக மாட்டேன்றீங்க? ஒரு மாநாட்டுல, ஒரு பொது வெளியில நடந்த ஒரு ஈவெண்ட்ல விஜய் அவர்கள் பகிரங்கமா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு அழைப்பு விடுச்சார். அன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் பரப்பு பொதுச் செயலாளர் இவர் ஆதவ அர்ஜுனா கூட அப்போ அந்த இயக்கத்துல இருந்தாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில. ஓப்பனாவே என் கூட வாங்க, ஆட்சியில பங்கு தரேன்னு சொன்னார். இன்னைக்கும் திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சாருன்னா, ஒருவேளை விஜய் ஜெயிக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பா துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவன் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி பெருமளவுல இளைஞர் சக்திகளை, அதுவும் தலித் மக்களோட இளைஞர் சக்திகளை தன்னகத்தே வச்சிருக்கிற ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகமா இருக்கு. அதை நாம பொதுவெளியில எல்லாருமே பாக்குறோம். அதுல நமக்கு சில குறைபாடுகள் இருந்தாலுமே ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு. ஆனா இந்த விடுதலை சிறுத்தைகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், வைகோவுமே ஏன் அங்க போகல? துணிஞ்சு எடுத்தார்ல இன்னைக்கு ஒரு முடிவு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தன்னோட தன்மானத்துல கைய வச்சாங்க, தன்னை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க, அதிகாரிகள் சொல் பேச்சை கேட்டுட்டு என்னை வந்து வேற மாதிரி என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த கட்சியில இருந்து விலகி வந்திருக்காருல்ல. அவருக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையில ஏன் ஒரு 1% கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களுக்கோ அவரை சார்ந்தவங்களுக்கோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இல்ல? பயம். 2016 எப்படா மக்கள் உங்களை தொடச்சி வழிச்சு அமிச்சாங்களோ அந்த பயம் இன்னும் உங்களை விட்டு போகல. அப்படிதானே? மக்களை நம்பி அரசியல் பண்ணுங்க, அரசியல்வாதிகளை நம்பி அரசியல் பண்ணாதீங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரு திமுக நிர்வாகிகளாகவே மாறிட்டாங்க. திமுக வானத்துல வெள்ளக்காக்கா பறக்குதுன்னா ஆமா வெள்ளக்காக்கா பறக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதோட மோசம். சீட்டை கேட்காதீங்க, நோட்டை வேணா வாங்கிக்கிங்க. விடுதலை சிறுத்தைகளும் நோட்டை வாங்குறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் நோட்டு வாங்குறாங்க. 2021 நாங்க 10 வருஷமா ஆட்சியில இல்ல, கொஞ்சம் எல்லாம் உதவி பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சினாங்க. 2021-25 வந்து நல்லா தானே ஆட்சியில இருந்தாங்க. இப்ப ஏன் நீங்க அவங்க இது பண்றாங்க, நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க? நீங்க வெளியே வரலாம்ல, நீங்க ஒரு கூட்டணியை உருவாக்கலாம்ல. அது விஜயா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க திரும்ப மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு தலைமையில நீங்க ஒரு கூட்டணிக்கு போகலாம்ல. முடிய மாட்டேறது இல்ல உங்களால. மக்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் உங்களை தொடச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் மேல நம்பிக்கை வச்சு அரசியல் பண்ணுங்க, மக்கள் உங்களை வாழ வைப்பாங்க. மக்கள் கிட்ட நம்பி மட்டும்தான் இன்னைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போய் நிக்கிறாரு. கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து யாருமே கூட்டணிக்கு வரல, ஆனா மக்கள் கிட்ட நான் போய் தனிச்சு நிக்கிறேன், நீங்க எனக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு போய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிக்கிறாரு. கடந்த 15 வருஷமா மக்களை மட்டுமே நம்பி தன்னுடைய இயக்கத்தை கட்டமைச்சு அதுல பயிற்சி கொடுத்து இன்னைக்கு அவர் நிறைய ஒரு கட்சியில இருந்து அனுப்பினாலும் சீமான் அவர்கள் தொடர்ந்து மக்களை மட்டுமே நம்பி இன்னைக்கு 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவங்களால முடிகிற ஒரு விஷயம் ஏன் விடுதலை சிறுத்தைகளாலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாலையும் முடியலன்றதுதான் வேதனைக்குரிய விஷயம். தொடர்ந்து அரசியலத்தை பாருங்க. இவங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு ஏன் போக மாட்டேன்றாங்கன்னு மூல காரணம் உங்களுக்கு புரியும். நாளை இன்னைக்கு கமலஹாசன் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே விஷயத்த அடுத்த வர வருஷங்கள்ல விஜய் அவர்கள் செய்வார். 2021 கமலஹாசன் வாங்கின 5.5% வாக்கு இன்னைக்கு 26 சுமார் ஒரு 10% வரைக்கும் விஜய் வாங்க போற வாக்கு. இது யாருக்கு சாதகமா அமையும் அப்படின்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் நீங்க
தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுற ஒவ்வொரு வாக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு வகையில ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.